பள்ளியிலே எங்களுக்கு கிடைத்த தகவல், பத்திரிகையிலே, ஊடகத்திலே, வலைதளங்களில் வந்த செய்திகள், ஒரு நபர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எப்படி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்க அனுமதிக்கிறார் என்று தெரியவில்லை. அதிலே ஒரு மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்ற கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுவும் அவள் குறிப்பிட்டது, அந்த நபர் குறிப்பிட்டது ஒரு மன வேதனையான கடி சொற்கள். அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி அவர் ஆண்டவனால் நீங்கள் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றுத்திறனாளியாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு கடுமையான சொல்லை பயன்படுத்துகின்றார். மாற்றுத்திறனாளிகளை மனித நேயத்தோடு பார்க்க வேண்டும், மனசாட்சியோடு பார்க்க வேண்டும். இந்த மனித அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அரசு செய்து கொடுத்துக் கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களால் அவர்களுடைய மனம் காயப்படுகின்ற அளவிற்கு பேசுவது கண்டனத்துக்குரிய என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். இந்த நபர் அண்மையில் நீங்க பாத்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் இருக்கிறார், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அம்பேத்கர் நகரில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அந்த சுவற்றிலும் இந்த சமையல் அறையினுடைய கூட்டில் சமூக விரோதிகள் மனித மனத்தை பூசியிருக்கிறார். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஏற்கனவே வேங்கவேல் சம்பவம் இன்னும் அதற்கு தீர்வு காண முடியவில்லை இந்த அரசாங்கத்தால். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறுவது கண்டிக்கத்தக்கது. அதோடு மதுரை ஆமன் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாக அங்கு இருக்கின்ற ஊழியர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். உண்மையான அரசாங்கமாக இருந்தால் அந்த வீடியோவில் கூறிய வெளியிடப்பட்ட செய்தியை, அந்த முறைகேடுகளை ஆராய்ந்து அது யார் தவறு செய்கிறது கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம். அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற குறைகளை, முறைகேடுகளை வீடியோ மூலமாக வெளியிட்டது அந்த ஊழியர். அவரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், தற்காலிக வேலை செய்யப்பட்டது. இது கண்டனத்துக்குரியது. இப்படி எல்லா துறைகளிலுமே முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு ஒட்டப்பிராரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியில் வந்து இரண்டு படகுல இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் 12 பேர்களுக்கு தலா 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். அபராதத்தை கட்டப்பட்ட 6 மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதோடு எஞ்சிய 10 மீனவர்களும் வருகிற 10ஆம் தேதி இந்த வழக்கு நீதிமன்றத்தில், இலங்கை நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசு உடனடியாக இதை கவனம் செலுத்தி இன்றைக்கு இலங்கை அரசு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த இலங்கையில் இருக்கிற நீதிமன்றம் இந்த அபராதத்தை கட்டத்தவர்களால் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருப்பதாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த மீனவர்களை இந்த அரசு, மத்திய மாநில அரசு
அவனை விடுவிப்பதற்கு நாம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.